நம்ம கார்த்திக் ஏற்கனவே குழந்தைங்கள பறிகொடுத்த ஒரு வருத்தத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. அதுவும் அந்த அதிர்ச்சியிலேருந்து இன்னும் மீளல. ஆனா மேலும் மேலும் நம்ம கார்த்திக்கு அதிர்ச்சியா வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துகிட்டு இருக்கு. நம்ம கௌதமும், இலக்கியாவும் சொல்றது எல்லாத்தையுமே கேட்டு, நம்ம கார்த்திக் வந்துட்டு இப்படி எல்லாமா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கிங்கோட வந்து பார்த்தீங்கன்னா கேட்க போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் இருந்துட்டு ஆரம்பத்துல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய பத்தி எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா, அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, நம்பிக்கையோட அஞ்சலி எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, இந்த வீட்டுக்கு குடி வர வச்சாங்க. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவ வந்து பொண்டாட்டியா இருந்திருந்தா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் கிட்ட விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லியிருக்கணும். அப்படி பண்ணாம இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, அத மறைச்சு வச்சுட்டு இருந்தது தான், இப்போ அஞ்சலிக்கு மிகப்பெரிய ஆப்பா இருக்கு. என்னைக்கா இருந்தாலும் அஞ்சலிய மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டே வர முடியாது அப்படிங்கிறது. அதே சமயம் இந்த அஞ்சலி பண்ண ஒவ்வொன்னையுமே இப்போ நம்ம கார்த்திக்கு அம்பலப்படுத்த போறாங்க. இதுக்கு மேலயும் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் எதுவுமே தெரியல அப்படின்னா, நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா கேவலப்பட்டு போய் நிக்கணும். அது மட்டும் இல்லாம அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணது எதுக்காகன்னு சொல்லிட்டு கார்த்திக்கு நல்லாவே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மைகளுமே ஆதாரத்தோட வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிக்கிறாங்க. அதுலயும் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, அவ ஆஃபீஸ்க்கு போயிருந்த 2 நாள்ல அவ எத்தன கோடி அடிச்சிருக்கான்னு மட்டும் பாருங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி நம்ம கார்த்திக் கிட்ட எவிடன்ஸோட காட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கார்த்திக் இருந்துட்டு, "என்னண்ணா சொல்றீங்க? அஞ்சலி வந்து இப்ப ஆஃபீஸ்ல திருட்டுத்தனம் பண்ணாளா?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, அவ திருட்டுத்தனம் பண்ணாம இருந்தது தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி கார்த்திக். அவ வந்து இப்ப இதுக்கு முன்னாடியே எஸ்எஸ்டிஓக்கு ஃபைல்லாம் எடுத்து குடுத்தா. அது உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்லையான்னு சொல்லிட்டு வந்து தெரியல. ஆனா அதே சமயம் இப்ப என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா? நாங்களும் வந்து இப்ப உன்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்ற மாரி தான் நெனச்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து இப்ப சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம அஞ்சலி இருந்துட்டு நமக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்களே, மெட்டீரியல் சப்ளை பண்றவங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அதாவது 10% வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா வாங்கியிருக்கான். அதாவது 20,00,00,000ன்னா, அதையே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 5,00,00,000 சேர்த்து 10 இன்னும் அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா வாங்கியிருக்கா. அப்படின்ற மாரி வந்து சொல்லி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிய வந்து குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும், "நீங்க சொல்றதெல்லாம் உண்மையாண்ண?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, "டேய் கார்த்திக், நான் வந்து பார்த்தீங்கன்னா, எதை ஒண்ணுமே ஆதாரம் இல்லாம சொல்ல மாட்டோம். அத முதல்ல புரிஞ்சுக்கோ. ஏற்கனவே அஞ்சலியோட விஷயத்துல இப்படிதான் அஞ்சலிய நம்பி ஏமாந்து போனேன். இப்போ பாரு, அதாவது நீ உன் அத்தை இருக்கா இல்லையா? சிந்தாமணி. அவளோட அக்கவுண்ட்ட வந்து டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன் பாரு. அவ அக்கவுண்ட்டுக்கு எப்படி இத்தன கோடி வந்து பார்த்தீங்கன்னா பணம் போச்சு. அது மட்டும் இல்லாம மறுபடியும் எப்படி இத்தன கோடி நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு நல்லா பாரு. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலிய கண்டுபிடிச்சு, அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா வார்ன் பண்ணி, அந்த பணத்த அனுப்பல அப்படின்னா உன்கிட்ட சொல்ருவோம்ன்னு சொல்லிட்டு வந்து சொன்னோம். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா வேற வழியே இல்லாம அந்த மொத்த பணத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டா." அப்படின்ற மாரி நம்ம கார்த்திக் கிட்ட டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே காட்டுன உடனே கார்த்திக்கு இன்னும் பயங்கர கோவம் வர ஆரம்பிச்சது. அதாவது இப்பயாச்சும் பரவால்ல, என்னைக்காச்சும் ஒரு நாள்ல கால்ல வந்து வந்து விழுந்திருந்தா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா மன்னிச்சு ஏத்துட்டு இருந்திருப்பாரு. ஆனா இவ்ளோ பண்ணியிருக்கா, எவ்ளோ தைரியம் இருந்தா, அவ கம்பெனிக்கு போயி பெர்சன்டேஜ் கணக்கா வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு, அவங்க அம்மா அக்கவுண்ட்ல போடணும்னு சொல்லிட்டு வந்து நெனச்சிருப்பா. அவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுண்ணே அப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட இருந்துட்டு இருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.